சீமான் வந்து கல்லு கடை திறக்கணும், தென்னம்பால் பனம்பால் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் கேட்க பக்கன்னு எல்லாம் சிரிச்சுட்டு நக்கல் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ என்னாச்சு, கள்ளக்குறிச்சியில் 50 பேர் சாராயம் குடிச்சு சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். இப்போ இதில் ஆல்கஹால் குடிக்கிறதுனால தான் பிரச்சனையானா அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் மேலை நாடுகளில் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 83 வயசு வரைக்கும் வாழறான். ஆல்கஹால்னால பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் தயாரிக்கிற தரமற்ற ஆல்கஹால் தான் இதுக்கு பிரச்சனை. பத்தாததுக்கு அது விலையும் ஜாஸ்தி. எல்லாமே ஒரே கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. அது எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ். அது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் இதுக்கான சொல்யூஷன் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுக்கடையை திறந்து தென்னம்பாலும் பனம்பாலும் விற்றா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவனும் சாகவும் மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட 120 ரூபா கொடுத்தோ 180 ரூபா கொடுத்தோ குவார்ட்டர் வாங்கி குடிக்கிறது காசு இல்லை. இதே அவனுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா குடிச்சிட்டு அவன் பாட்டு கொம்முன்னு போய் படுத்து தூங்கிடுவான்.